Hey guys, welcome back to HungryForever's kitchen. Today, our associate chef Joan Rajadas has in store for you a sweet, cooling Vendaya Kali. We've partnered with Wellgo Farms for this video and will be using their pure virgin coconut oil for this recipe. Made with the goodness of protein-rich urd dal and cooling fennel seeds, this healthy dish is a perfect sweet for a scorching hot summer day. To preserve the authenticity of this dish, the instructions are given in Tamil. But don't worry, we also have the English version in the description below. Over to you, chef. வெந்தய களி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா உளுத்தம் பருப்பு, அந்த பச்சரிசி, அந்த வெந்தயம் அவ்வளோத்தையும் நல்லா கழுவி ஒவ்வொன்றும் ஒரு அரை கப் எடுத்து அது கூட ஒரு 2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்ல தண்ணியில் ஊற வைக்கணும். ஒரு 2 இல்லைன்னா 3 மணி நேரத்துக்கு அது நல்லா ஊறட்டும். அப்புறம் இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். வெல்லம் 2 கப், உப்பு தேவையான அளவு, தேங்காய் திருவினது. இப்போ அதை செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த வெல்லத்தை எடுத்து அது கூட தண்ணி ஒரு 4 கப்பு ஊற்றலாம். தண்ணி அதை நல்லா கரைச்சி விட்டுறணும். அது பாகு மாதிரிலாம் ஆக வேண்டாம், அது கரைஞ்சா போதும். அதை கரைஞ்ச உடனே அதை எடுத்து நல்லா வடிகட்டிடணும், ஏன்னா அதில் மண் இருக்கும். அதுக்கப்புறம் அதை திருப்பி அடுப்பில் வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த உளுத்தம் பருப்பெல்லாம், அதை எடுத்து அதில் போட்டு கட்டி விழாமல் கிண்டணும். அப்போ நம்ம ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் இறக்கி வச்சுக்கணும். அதை கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அது திக்காக ஒன்றா சேர்ந்து முதல்ல கூழ் போல் ஆகும். அதை இன்னும் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். உப்பும் சேர்த்துக்கலாம். அப்புறம் அது இன்னும் நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். அதில் சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடியில் பிடிக்காமல். அது நல்லா திக்காக கையில் எடுக்கும்போது அது உருட்டுற அளவுக்கு வரும்போது ஒரு தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவி அதை அந்த தட்டில் கொட்டி வச்சுட்டு திருவி வச்சுருக்கிற தேங்காயை அது மேலே தூவி விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் அதை ஆறுனதுக்கப்புறம் அதை நம்ம இஷ்டப்பட்ட ஷேப்பில் அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதை சாப்பிட்லாம். இது வெயில் காலத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லதுன்னு திருநெல்வேலியில் உள்ள கிராமத்துலலாம் சொல்லுவாங்க. ஏன்னா வெந்தயம் இதில் அதிகமாக சேர்த்துருக்கிறனால உடம்புக்கு நல்ல குளுமை. அந்த உளுத்தம் பருப்பு இடுப்புக்கு பலம், நல்ல புரோட்டீன் சத்து அதில் இருக்குது. அதே சமயம் அது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், தேங்காய் எல்லாம் போட்டதுனால. அதனால் இது ஒரு ஹெல்த் ஃபுட்டாக நினைக்காம நம்ம ஒரு நல்ல டேஸ்டியாக ஒரு ஸ்வீட் அப்படின்னு நினச்சி நம்ம சாப்பிடலாம். If you like this video, please subscribe to our channel.